அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. எடப்பாடியாருடைய அந்த சுற்றுப்பயணம், அது ஒரு பக்கம் ஒரு இந்த கோயில், கல்லூரி இதெல்லாம் குறித்து ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்குது. இந்த பின்னணியில எடப்பாடியாருடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் எடப்பாடி தாலுகா ஆபீஸ்ல போய் கெத்து காட்டி இருக்கிறாரு. கெத்து காட்டி இப்ப சர்ச்சையாகி சர்ச்சையில சிக்கி வழக்கு வாங்கி இருக்கிறாரு. எடப்பாடியில வெள்ளரி வெள்ளி அப்படிங்கிற ஒரு ஊராட்சியில தலைவரா இருந்தவர் அசோக், கண்ணாங்காடு அந்த பகுதியை சார்ந்தவருங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அப்படி நெருக்கமானவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஊர்ல ஒரு விவசாயினுடைய பட்டாவுல முறைகேடா பேரை மாத்திட்டாங்கன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. சரி, யாரு? வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எதிராக. அப்படி அவங்க யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு தப்பாவே பட்டா மாத்தி கொடுத்துட்டாங்கன்னே வச்சுப்போம். அதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு அந்த தப்பை ஒரு ஆர்ஐ பண்ணிட்டாரு, ஒரு விஓ பண்ணிட்டாரு அல்லது அப்படின்னு சொன்னா நீங்க தாசில்தார்கிட்ட முறையிடலாம். ஆமா, இல்ல தாசில்தாரே இது உடந்தையா இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்டிஓட்ட நீங்க முறையிடலாம். ஆர்டிஓட்டையும் ஒழுங்கா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்க டிஆர்ஓட்ட போலாம், கலெக்டர்கிட்ட போலாம். இது போன்ற சட்ட வழிமுறைகள்ங்கிறது ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர் செய்ய மாட்டாராம். ஒரு 25 பேர்த்த ஏதோ சட்டசபையில விவாதத்துக்கு போற மாதிரி ஒரு 25 பேர்த்த அணிதிரட்டி கூட்டிட்டு போயிட்டு தாலுகா ஆபீஸ் முன்னாடி நின்றுகிட்டு இவர் சவுண்டு விட, அதற்கு அங்க இருந்த எடப்பாடியினுடைய தாசில்தார் வைத்தியலிங்கம், எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ ஸ்ரீராம், விஓஓ இவங்க எல்லாம் அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் அவர்கிட்ட சமாதானம் பேசுறாங்க. ஆனா இவரு ஒரு வார்த்தையை விட திரும்ப வருவாய்த்துறை அதிகாரிகளும் பதிலுக்கு அவரை பேச அங்க ஒரு கலைபுரமாகுது. அப்ப இதன் பின்னணியில அவர் கூட்டிட்டு வந்த அந்த 25 பேர் மேலையும் சேர்ந்து இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது அப்படிங்கிற அந்த விவகாரத்துல. இது எப்படின்னு பாக்குறது? கரெக்டுண்ணே. அதாவது அரசியல் ரீதியா எடப்பாடி தொகுதிங்கிறது ஒரு பவர்ஃபுல் தொகுதி. எதிர்கட்சி தலைவருடைய மாவட்டம், எதிர்கட்சி தலைவருடைய தொகுதிங்கிறது ஒரு விஷயம். அதுல ஒரு சிறிய பிரச்சனை இருந்தா கூட அடுத்த நிமிஷம் எதிர்க்க அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய எடப்பாடி பழனிசாமி தலையிடுவாருங்கிறதுதான் விஷயம். ஆனா இங்க பிரச்சனையே அவருடைய நிழலாவும் அவருடைய கட்சி உறுப்பினரும் இருக்கக்கூடிய நபர் பொதுமக்களோட அச்சுறுத்து வகையில ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. ஒரு நான் என்ன தாண்டி எனக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, தான் ஆதிக்கம் அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆதிக்கங்கிறத தாண்டி அதிகாரம் இருக்கு இல்லையா, நாங்க தான் இங்க சேலத்துல நாங்க தாயாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வெளிப்படுத்திருக்காரு, மறைமுகமா வெளிப்படுத்திருக்காருங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப எடப்பாடி விவகாரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த பின்னணியிலனே அவருக்கு இன்னொரு சிக்கலாக இன்னொரு விவகாரம் இப்ப அவருக்கு தலைவலியை கொடுக்கும் போலனே. ரமேஷ் ராமச்சந்திரங்கிறவரு சிவகங்கை பூலாங்குறிச்சி வாசே சிவ அரசு கலைக்கல்லூரியில விரிவுரையாளரா பணியாற்றவர். சரி, அவரு சிஎம் செல்லுக்கு ஒரு புகாரை தட்டி விட்டுருக்கிறாரு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல கௌரவ விரிவுரையாளர்கள், கெஸ்ட் லெக்சரர் அவங்கள பணி நிரந்தரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி கௌரவ விரிவுரையாளர் கெஸ்ட் லெக்சரர் நல சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் வி கே அருணகிரி அவரும் துணைத் தலைவர் எஸ் வசந்தகுமார் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சரர்கிட்ட எல்லாம் காசு வசூலிக்க சொல்லி சொன்னாங்க. நாங்க ஒரு 43,50,000 ரூபாய் வசூலிச்சு கொடுத்தோம். சொன்ன மாதிரி போஸ்டிங் போடல. சரி, போஸ்டிங் போடலன்னா பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டப்ப 20 லட்சத்தை திருப்பி கொடுத்தாங்க, மீதியா சுவாகா பண்ணிட்டாங்க அப்படின்னு பணத்தை மீட்டு கொடுங்கன்ட்டு ஒரு புகாரை தட்டி விட்டுருக்கிறாரு. இது இன்னைக்கு ஒரு என்னைக்கும் ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு விவகாரமா, அணுகுண்டு மேல கால வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விவகாரமா இருக்கு. ஏன்னா போஸ்டிங்க்கு பணம் வாங்கி அதனால சிக்கல்ல சிக்கின ஒரு பவர்ஃபுல் அமைச்சரை பத்தியே அவரையே தண்ணி குடிக்க வச்ச விவகாரத்தையே நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அமைச்சராகவும் இல்ல அவர். ஆமா, அதுவும் அதிமுக ஆட்சி காலத்துல. ஆமா, அப்ப அதுதான் இந்த இடத்துல ஒரு விவகாரமா இருக்குனே. இன்னொரு விஷயம், நீங்க எடப்பாடின்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் தான் வருது. எடப்பாடி தொகுதியுடைய பிடிஓ கண்டிச்சு இப்ப சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. பிடிஓ லெவல்ல இறக்கிட்டாங்களா வெற்றி கழகம்? ஆமா, பூத் லெவல்ல இறங்குற மாதிரி. ஆமா, அதாவது என்னன்னா அங்க புதுப்பட்டி, அதாவது எடப்பாடி தொகுதிக்குள்ள புதுப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்துல ஒப்பந்த தூய்மை பணியாளரா வேலை பார்க்கறவங்க தெய்வானேன்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கடந்த 22/6/2025 அந்த தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இருக்காரு இல்லையா, நடிகர் விஜய், அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எடப்பாடி பிடிஓ செல்வகுமார் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த அம்மாவை பணியில இருந்து நீக்கிட்டாரு, எடுத்துட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம நேரா போயிட்டு இந்த விஷயத்த அங்க உள்ள
தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட வந்து ஆலோசிச்சிருக்காங்க. அவங்களும் விசாரிச்சு பார்க்கும்போது இதுல என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா, வீடியோ வந்து இந்த இந்த அளவுக்கு செஞ்சதுக்கு காரணம் என்ன, திமுக ஒன்றிய செயலாளர் வந்து வீடியோ வந்து பார்க்க சொன்னதாகவும், அவரு தான் இந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்க சொன்னதாகவும் சொல்லி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இவங்க உடனே எடப்பாடி காவல் நிலையத்தை நாடி புகார் கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட வீடியோ அதிகாரி மேல நடவடிக்கை எடுங்க சொல்லி எடப்பாடி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஆமா. சரி, நம்ம தொடர்ந்து அடுத்து பேசுவோனே. நன்றி.